ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் செய்தி வந்து இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களை வந்து கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்கிறது நம்ம சூர்யாவோட நடிப்பில் வெளியாக இருக்க திரைப்படம் தான் கருப்பு. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு த்ரிஷா, ஸ்வசிகா, நட்டி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்துட்டு இயக்கி அவரும் வந்து ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டீசர்லாம் வெளியாகி ரசிகர் மத்தியில் அமோகமான வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது அப்படின்றத ஒரு நியூஸ் கிடச்சிது. ஆனால் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய அப்டேட் வெளியே வந்திருக்குங்க. அதாவது இப்போ வந்து நம்மளோட பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் பண்டிகை அன்றைக்கி நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூசருக்கும் வந்து பிடிச்சிருக்கு. படம் வந்து பார்த்தோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஐபிஎத்தை விரும்பலை. ஸோ நல்லா வந்திருக்கு, எடிட்லாம் முடிச்சுட்டு பார்த்தப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து தேட்டரில் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண அவ்வளோ காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த நாளில், அதாவது ஜான்வரி 9ஆம் தேதி வந்துட்டு நம்மளோட ஜனநாயகனும் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் வினோத்தோட இயக்கத்தில் தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் ஜான்வரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பராசக்தி வந்து ரிலீஸ் ஆனாலுமே வந்து ஜான்வரி 14 ஒரு 5 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து கருப்பு திரைப்படத்தை நம்மளோட ஜனநாயகன் ரிலீஸ் தேதி அன்றைக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, ஜான்வரி 9 அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ சப்போஸ் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு கிளாஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி திரைப்படம் வந்து நம்மளோட சூர்யா கூட மோதல் அப்படின்றது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஷ் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.